டாடி நான் எல்லாம் படிச்சுட்டேன் டாடி, இதை சொல்லிக் கொடுங்க. அம்மா இதை நான் சொல்லித்தரேம்மா. அதுக்கு முன்னாடி நீ படித்ததெல்லாம் வந்து எழுதி காட்டுமா. நீ எல்லாத்தையும் எழுதி வச்சிரு, நான் வந்து வெரிஃபை பண்ணுறேன். நான் இப்போ வெளியில் போயிட்டு வந்துடுறேன். நான் எல்லாத்தையும் படித்து எழுதுறேன் டாடி, ஆனால் நீங்கள் என் கூடவே இருங்க. என்னம்மா எல்லா நேரத்துலையும் நான் கூடவே இருக்க முடியுமா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீ படிக்கிறது எப்போவுமே வந்து எழுதி பார்க்குறப்ப தான் உனக்கு ஞாபகம் வரும். சில நேரத்தில் படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் எழுதி பார்க்குறப்ப தான் நம்ம தப்பெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும், ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். அதனால தான் எழுதி பார்க்க சொல்கிறது. அது மாத்திரம் இல்லை, எல்லா நேரமும் டேடி உங்க கூடவே இருக்க முடியாது, டேடிக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். அதனால் நான் வெளியில் போயிட்டு நான் வந்துடுறேன். நான் உன் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்காத. நான் இருக்கிறேன்னா இல்லையோ, ஆனால் ஏசப்பா உன் கூடவே இருப்பார். அதனால் என்னங்க பிரியமானவர்களே, பாருங்கள், ஒரு வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் பணி 18ஆம் அதிகாரம் 10வது வசனம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்போ பாருங்கள், எல்லா நேரத்திலும் நம்ம கூடவே இருக்க ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு நாள் நம்ம விட்டு விலக மாட்டாருங்க. அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறாரா, அதுவே ஒரு பெரிய சந்தோஷங்க. இன்றைக்கி இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாருங்க. அதனால் நீங்கள் எந்த நேரத்துலையும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக அவங்கள கைவிடவே மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் கூட இருக்கிறாரு. பாப்பாவோட கூட மாத்திரம் இல்லை, உங்களோடையும் கூட இருக்கிறாரு. அதே நேரத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் ஆண்டவரோட கூட இருக்கிறீங்களா அல்ல உலகத்தோடு இருக்கிறீங்களா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். ஒருவேளை உலகத்தோடு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரோடு இருப்பதற்கு ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.